2025 2026ஆம் ஆண்டுக்கான ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களில் வருமான வரித்துறையின் மொத்த வசூல் ரூபாய் 20,000 கோடி என மூத்த வருமான வரித்துறை ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் வருமான வரித்துறை வசூல் குறித்து வருமான வரித்துறையினர் முதன்மை தலைமை ஆணையர் டி. சுதாகர ராவ் செய்தியாளர்களை சந்தித்தபோது 2025-26 நிதியாண்டில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இருந்து வசூலிக்கப்பட்ட மொத்த தொகை சுமார் ரூபாய் 20,000 கோடியாகும். இதில் ரூபாய் 12,000 கோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து மட்டுமே வசூலிக்கப்பட்டது என்றார். மொத்த வசூலில் மொத்தம் 70% டிடிஎஸ் மூலம் பெறப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் என இரு மாநிலங்களையும் சேர்த்து அதிக வரி செலுத்திய தனிநபர் என்பவர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS டோனி ஆவார். ஆனால் டோனி இவ்வளவு தொகையை வரியாக செலுத்தியுள்ளார் என்பதை வருமான வரித்துறை வெளிப்படுத்தவில்லை. சென்ட்ரல் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட், பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் மற்றும் CMPDI ஆகிய கார்ப்பரேட் நிறுவனங்களே அதிக வரி செலுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் கடந்த நிதியாண்டில் கனமழை காரணமாக சுரங்கம் சார்ந்த பணிகளில் கடும் தொய்வு ஏற்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் ரூபாய் 20,000 கோடி வரி வசூலை தாண்டுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். மொத்தம் பீகார் மற்றும் ஜார்க்கண்டில் 5.5 கோடி பேர் பேன் அட்டையை வைத்துள்ளனர் என்றும் அதில் 40 லட்சம் பேர் வருமான வரியை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோனி தற்போது IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடி வருகிறார். நடப்பு தொடரில் அவர் ஒரு போட்டியில் கூட காயம் காரணமாக விளையாடவில்லை. அவருக்கு கெண்டைக்காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை அவர் IPL தொடரில் 10 போட்டிகளை தவறவிட்டதே இல்லை. CSK அணியும் அவர் இல்லாமல் இத்தனை போட்டிகளில் விளையாடவும் இல்லை. CSK அணி பிளே ஆஃப் போகுமோ இல்லையா என்பதை தெரியவில்லை. அப்படி இருக்க மீதம் இருக்கும் 4 லீக் போட்டிகளில் சென்னையில் நடைபெற இருக்கும் 2 லீக் ஆட்டங்களில் அவர் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் CSK லக்னோ அணிகளும், மே 18ஆம் தேதி சென்னையில் CSK ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றனர். இந்த போட்டிகளில் தோனி விளையாட வாய்ப்புள்ளது.